Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A boat is sent across a river with a velocity இவ்வளோ. If the resultant of the okay sir, நான் போட்டை 8 km/h ஸ்பீடில் அனுப்புகிறேன். ஆனால் ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த போட் என்ன ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. ஓகே, ரிசல்டன்ட் அதிகமாகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். நான் நேராக அனுப்புகிறேன் 8ல், இப்படி போயிடுச்சு 10ல். அப்போ நல்லா பாரு, நான் போனது நேராக, தண்ணி என்னை தள்ளிட்டு போனது இப்படி. ஓகேவா? ரிசல்டன்ட் வேல்யூ அதிகமாக இருந்தால் நீ நேராக போ, தண்ணி ஒன்று இப்படி கொண்டு போயிடும். ரிசல்டன்ட் வேல்யூ கம்மியாக இருந்தால் நீ கோணலை குதிச்சிரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மனுஷன் 10 ஸ்பீடில் போகிறான், ஆனால் ரிசல்டன்ட் எவ்வளோ கிடைக்குது? இன்றைக்கி 8 கிடைக்குதுன்னா இதுதான் சார் அர்த்தம். சரி, ஏன் சார் இப்படி குதிச்சு இந்த வேல்யூ 8 இந்த வேல்யூ 10ன்னு போடக்கூடாதா? ஒரு பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோன்னு சொன்னால் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு ஹைப்போட்டனியூஸாக இருக்கிறதுல பெரிய சைடாக இருக்கணும். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கோ. அப்போ நல்லா பாரு, நான் நேராக குதிச்சிடுறேன், எனக்கு ரிசல்டன்ட் 10ன்னு கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி 3, 4, 5 ஒரு ட்ரிப்ளெட்டோ, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 8, 10. அப்போ இந்த 6, 8, 10 ஒரு ட்ரிப்ளெட் தான். அப்போ இந்த வேல்யூ என்ன? 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் கேட்டிருக்காங்க. ரிவரோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 6ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.